வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம கிறிஸ்மஸ் சேர்ந்து வரதுனால கிறிஸ்மஸ் சேர்ந்து பேசலாம். அவல் பாயாசம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் நல்லா சூடாகட்டும். அந்த பாத்திரத்தில் நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நமக்கு நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடானதும் ஒரு 6-7 முந்திரி பருப்பு நான் அதில் சேர்த்துருக்கேன். அது லேசாக பொன்னிறமாக வரட்டும். ஸ்டவ்வை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ அது பொன்னிறமாக வந்ததும் அது கூடயே நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். அந்த திராட்சை நல்லா நம்ம பபுள்ஸ் மட்டும் வரும்ல, அது மட்டும் நல்லா லேசாக வறுத்துக்குங்க. இப்போ நமக்கு திராட்சையும் முந்திரி பருப்பும் வறுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு வேறு பிளேட்டில் மாற்றிடுங்க. இப்போ ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க. அதில் தான் நம்ம வந்து அவல் எடுத்துக்க போகிறோம். நான் ஒரு கப்பில் வந்து 3/4 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கிட்டேன். இந்த அவல் வந்து நல்லா கடினமாக இருக்கும்ல, அந்த அவல் லேசாக லைட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த அவல் கிடையாது. அந்த அவல் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கரைஞ்சி போயிட்டு உங்களுக்கு அவல் பாயாசம் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்காது. இப்போ இந்த அவலை வந்து நல்லா பொரிச்சிடுங்க. இதை நல்லா பொரிப்படுற அளவுக்கு பொரிங்க. இது எந்த அளவுக்குனா நமக்கு வாயில் போட்டு அந்த அவல் சாப்பிடும்போது நல்லா உங்களுக்கு மொறுமொறுன்னு வந்துடும். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் நல்லா பொரிச்சாவே கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் 2 நிமிஷம் வரைக்கும் எனக்கு கரெக்டாக வறுபட்டுருச்சு. இப்போ இந்த அவலை வந்து வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். எந்த அளவு பால் சேர்க்கணும் அப்படின்னா, நம்ம 3/4 கப் அளவுக்கு அவல் எடுத்தால, அப்போ அதில் 3 மடங்கு அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பால் நல்லா காயட்டும். பால் வந்து நல்லா கரண்டியால் கிண்டி விடுங்க. பால் வந்து ஆட விழுகாமல் பார்த்துங்க. கரண்டியால் விட கிண்டி விடுங்க. இப்போ நமக்கு நல்லா பால் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த அவலை சேர்த்துக்கலாம். அதில் இப்போ நல்லா கரண்டியால் கிண்டி விடுங்க. இது வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம அவல் வந்து வேகணுங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு 3 நிமிஷம் வச்சுடுங்க. நம்ம கிண்டி விடணுங்கிறது கிடையாது. அப்படியே வச்சுட்டா கூட நமக்கு நல்லா வெந்துடும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நல்லா அவல் வந்து வெந்திருக்கும். நமக்கு பார்க்கும்போதே தெரியும். ஒரு கரெக்டாக 3 நிமிஷம் வச்சுடுங்க சிம்மில். இப்போ நமக்கு அவல் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம அவல் எந்த கப்பிட்டு எடுத்தோம், எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த அளவு எடுக்கும்போது பாயசம் கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். நான் 3/4 கப் அளவுக்கு அவல் எடுத்தேன். அதே 3/4 கப் அவல் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். இதை சர்க்கரை கூட சேர்த்து நான் பொடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ கரண்டியால் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம திராட்சை முந்திரி எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், சூப்பரான அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.